நேர்கள் அனைவருக்கும் அன்பான இரவு வணக்கம். இது உங்கள் SRS தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறோம். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியோடு அப்படியே அட்டகாசமா அப்படியே சந்தோஷமாக உங்களோடு இணைந்திருந்த எனது அன்பின் நண்பன் உங்கள் ரவிஷானுக்கு அப்படியே நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இனி வரும் அரை மணி நேரத்துக்கு அப்படியே இணைந்திருக்க போகிறோம் உங்கள் SRS தமிழ் வானொலியில் கவிதையும் கானத்தோடு. இன்றைய கவிதையும் காணமும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போகிறார் லண்டன் ஹண்டர்பரி பகுதியில் இருந்து ராகினி மோகன். Super hit music station Essence. உலக தமிழர்களின் இதய துடிப்பு Essence. நட்சத்திரங்களை தூசி தட்டினால் நல்ல வீடு செய்வேன். நட்சத்திரங்களின் சூட்டில் நான் உருகி போய்விடில் என் செய்வான். உருகிய துளிகளை ஒன்றாக்கி என் உயிர் தந்தே உயிர் தருவேன். பெண்ணே, தினம் நீ செல்லும் பாதையில் முள்ளிருந்தால் நான் பாகிருப்பேன் என்னை. நான் நம்புகிறேன் உன்னை. தொடு தொடுவெனவே வானவில் என்னை தூரத்தில் அழைக்கின்ற நேரம். விடு விடுவெனவே வாலிப மனது விண்வெளி விண்வெளி ஏறும். வேண்டும் இந்த அள்ளி ராணி குளிக்க. இந்த ரீதியில் அன்பு செய்தால் என்னவாகுமோ என் பாடல். காற்று வந்து உன் குழல் கலைத்தால் கைது செய்வதென ஏற்பாடு. ராணி, அந்த இந்திர லோகத்தில் நான் கொண்டு தருவேன் நான் ஒரு பூவீதம். விடு விடுவெனவே வாலிப மனது விண்வெளி விண்வெளி ஏறும். மன்னவா, ஒரு கோயில் போல் இந்த மாளிகை எதற்காக? தேவியே, என் ஜீவனே, இந்த ஆலயம் உனக்காக. வானில் ஒரு புயல் மழை வந்தால் அழகே என்னை எங்கனம் காப்பாய். கண்ணே, உன்னை என் கண்ணில் வைத்து இமைகள் எனும் கதவுகள் அடைப்பேன். நான் சத்தியம் செய்யவா?
இன்றைய கவிதையும் காணத்தோடு இணைந்திருக்க போகிறார் லண்டன் ஹண்டபரி பகுதியிலிருந்து திருமதி ராகினி மோகன். ராகினி மோகனின் முதல் கவிதை நட்பு எனும் தலைப்பில். நட்பு என்பது ஒரு பூவைப் போல் அல்ல, நட்பு என்பது ஒரு பூவைப் போல் அல்ல, பூத்துதிர்வதற்கு அது வானத்தில் இருக்கும் நட்சத்திரத்தைப் போல் வானம் இருக்கும் வரைக்கும் இருக்கும் என்று சொல்லி ராகினி மோகன் சொல்லியிருக்கிறார். நட்பு என்பது ஒரு பூவைப் போல் அல்ல, பூத்து உதிர்வதற்கு அது வானத்தில் இருக்கும் நட்சத்திரத்தைப் போல வானம் இருக்கும் வரைக்கும் இருக்கும் என்று சொல்லி லண்டன் ஹண்டபரி பகுதியிலிருந்து ராகினி மோகன் சொல்லியிருக்கிறார். இதுக்கு நல்ல பாடல் ஒன்று தாங்க எனக்கு. உனக்காக நான் திரைப்பட பாடல் ராமு ஐ லவ் யூ என்று ஆரம்பிக்கும் பாடல் ஒலிக்கிறது. பாடலை கேட்டுட்டு வருவோம். இது SRS தமிழ் வானொலியின் கவிதையும் கானமும். தொட்ட மணி விழி இரண்டுக்கும் நடுவில் தூரம் அதிகமில்லை. இருமனம் ஒரு குணம் இருவரும் நண்பர்கள் அதுதான் அன்பின் எல்லை. இமை தொட்ட மணி விழி இரண்டுக்கும் நடுவில் தூரம் அதிகமில்லை. இருமனம் ஒரு குணம் இருவரும் நண்பர்கள் அதுதான் அன்பின் எல்லை. குசேலன் கண்ட சுகம் இல்லை இல்லை, கம்பனிடம் சோழன் கண்ட சுகம். இது காரிய காலத்து அன்பு மனம், பசும் பாலையும் நீரையும் சேர்த்த விதம். பன்னீரென்றாலும் கண்ணீரென்றாலும் உன்னை நானாக நினைப்பேன். பள்ளம் என்றாலும் மலைக்கே சென்றாலும் உன்னை என்னோடு அணைப்பேன். மாலை கொண்டாலும் மறுநாள் வந்தாலும் நாளை உன்னோடு கழிப்பேன். பாதை ஒன்றாக பார்வை ஒன்றாக வாழ்வை உன்னோடு இணைப்பேன். இமை தொட்ட மணி விழி இரண்டுக்கும் நடுவில் தூரம் அதிகமில்லை. இருமனம் ஒரு குணம் இருவரும் நண்பர்கள் அதுதான் அன்பின் எல்லை. தந்தன் செந்தூரில் உந்தன் பேர் சொல்லி நானோர் கற்பூரம் எரிப்பேன். சிந்தும் கற்பூர வாசம் நீ என்று சொந்தம் கொண்டாடி இருப்பேன். அந்தம் இல்லாமல் ஆதி இல்லாமல் அவன் போல் நான் என்று கலத்தேன். எண்ணம்
மணிவிழி இரண்டுக்கும் நடுவில் தூரம் அதிகமில்லை. இருமனம் ஒரு குணம் இருவரும் நண்பர்கள், அதுதான் அன்பில் இல்லை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியில் லண்டன் ஹெனவரி பகுதியிலிருந்து திருமதி ராகினி மோகன் எழுதி அனுப்பிய கவிதையும் கானமும். ராகினி மோகனின் இரண்டாவது கவிதை காதலினும் தலைப்பில். கோவில் மணியோசை கேட்டு உறங்கும் கடவுளை விழிக்கச் சொல்லி என் குறைகள் என்றேன். கோவில் மணியோசை கேட்டு உறங்கும் கடவுளை விழிக்கச் சொல்லி என் குறைகள் என்றேன். என் காதல் புத்தகத்தின் வலிகளை வாசிக்க உன் விழிகளை உறங்க விடாது பார்த்திருப்பேன் இறைவா. என் காதல் புத்தகத்தின் வலிகளை வாசிக்க உன் விழிகளை உறங்க விடாது பார்த்திருப்பேன் இறைவா என்று சொல்லி ராகினி மோகன் சொல்லி இருக்கிறார். இதுக்கு எனக்கு கிழக்கே போகும் ரயில் திரைப்பட பாடல் தாங்க. கோவில் மணியோசை எனும் ஆரம்பிக்கும் பாடல் ஒலிக்கிறது. பாடலை கேட்டுட்டு வருவோம். இது எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் கவிதையும் கானமும். ஓசை தன்னை கேட்டதாரு, இங்கு வந்ததாரு. பாஞ்சாலி பாஞ்சாலி. கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரோ, அவர் என்ன பேரோ? பரஞ்சோதி பரஞ்சோதி. கோவில் மணி ஓசை தன்னை கேட்டதாரு, இங்கு வந்ததாரு. கன்னிப்பூ பிஞ்சுப்பூ ஏழை குயில் கீதம் தரும் நாதம், அது காற்றானதோ தூதானதோ? கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரோ, அவர் என்ன பேரோ? பாட்டு பாடும் கூட்டத்தாரோ, ஏழை குயில் கீதம் தரும் நாதம், அது கொண்டாண்டதோ என்னை இங்கு? கோவில் மணி ஓசை தன்னை கேட்டதாரோ. பாடல் ஒரு கோடி செய்தேன், கேட்டவர்க்கு ஞானமில்லை. ஆசை கிளியே வந்தாயே பண்ணோடு, நான் பிறந்த நாளில் இது நல்ல நாளே. சின்ன சின்ன முல்லை கிளிப்பிள்ளை என்னை வென்றாளம்மா. கோவில் மணி ஓசை தன்னை கேட்டதாரோ.
என் மனது தாமரைப்பூ, உன் மனது முல்லை மொட்டு. காலம் வருமே நீ கூட பெண்ணாக. அது நீதானம்மா, கோவில் மணி ஓசை தன்னை கேட்டதாரோ, இங்கு வந்ததாரோ. பாட்டு பாடும் கூட்டத்தாரோ, ஏழை குயில் கீதம் தரும் நாதம். அது கொண்டாடுதோ என்னை இங்கு, கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரோ. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் ஹண்டர்பரி பகுதியிலிருந்து திருமதி ராகினி மோகன் எழுதி அனுப்பிய கவிதையும் கானமும். ராகினி மோகனின் அடுத்த கவிதை ரசனை எனும் தலைப்பில். கண்டாலே பல கோடி கண்கள் மயக்கும், நின்றாலே பல மனசு குலையும், நடந்தாலே இள வயசு பின்தொடரும், ஓரமாய் நான் இருந்து ரசிக்கும் என் காதலி என சொல்லியிருக்கிறார். கண்டாலே பல கோடி கண்கள் மயக்கும், நின்றாலே பல மனசு குலையும், நடந்தாலே இள வயசு பின்தொடரும், ஓரமாய் நான் இருந்து ரசிக்கும் என் காதலி என சொல்லி சொந்தம் 16 திரைப்பட பாடல் தாங்க அம்மன் கோவில் தேரழகு என்று ஆரம்பிக்கும் பாடலை கேட்டிருக்கிறார். தொடர்ந்து இணைந்திருங்க சகோதரி, உங்களுக்கான பாடல் வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இது உங்கள் SRS தமிழ் வானொலியின் கவிதையும் கானமும். அம்மன் கோயில் பேரழகு, ஆயிரத்தில் ஓரழகு, ஞானம் உள்ள கண்ணழகு, நான் விரும்பும் பெண்ணழகு. அம்மன் கோயில் பேரழகு, ஆயிரத்தில் ஓரழகு, நாணம் உள்ள கண்ணழகு, நான் விரும்பும் பெண்ணழகு. என்னுடைய கற்பனையே வந்து நிற்கும் வண்ணமையே. அம்மன் கோயில் பேரழகு, ஆயிரத்தின் ஓரழகு, நாணம் உள்ள கண்ணழகு, நான் விரும்பும் பெண்ணழகு. என்னுடைய கற்பனையே வந்து நிற்கும் வண்ணமையே. நீரோடையில் நீந்தும் செந்தாமரை, மலர்தான் என முகம்தான் கொண்ட பெண் பாவைதான். மேல்வானிலே தோன்றும் மூன்றாம் பிறை, உருவம் என அமையும் இளம் பூந்தோகைதான். இடைதான் மண்ணில் வந்த மின்னல் என்று ஆட, நடைதான் மன்றம் வந்த தென்றல் என்று ஓட, கெண்டை நீனும் பண்டமானும் கண்ணிரண்டில் கூடாதோ. அம்மன் கோயில் தேரழகு,
காமாட்சிதான் காஞ்சி காமாட்சிதான் மஞ்சள் தினம் பூசும் முகம் தெய்வீகம்தான் தென்னாடுதான் பேசும் பண்பாடுதான் காக்கும் குணம் நாளும் அந்த பெண்ணோடுதான் அவள்தான் என்னோடுதான் மாலைதான் சூட அழடா எங்கே அந்த பெண்தான் என்று தேட என்னை தேடி சிந்து பாடி சொப்பனத்தில் வந்தாளே அம்மன் கோயில் பேரழகு ஆயிரத்தில் ஓரழகு நாணமுள்ள கண்ணழகு நான் விரும்பும் பெண்ணழகு என்னுடைய கற்பனையில் வந்து நிற்கும் வண்ணமயில் அம்மன் கோயில் பேரழகு ஆயிரத்தில் ஓரழகு நாணமுள்ள கண்ணழகு நான் விரும்பும் பெண்ணழகு. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியில் லண்டன் ஹனபரி பகுதியிலிருந்து திருமதி ராகினி மோகன் எழுதி அனுப்பிய கவிதையும் கானமும். ராகினி மோகனின் அடுத்த கவிதையும் இறுதி கவிதையுமாக இருக்கிறது. சோகம் எனும் தலைப்பில். நேசிக்கும் இதயத்தையும் சுவாசித்த உயிரையும் ஒரு நாளும் மறக்க இயலாது, மறந்தால் அது மரணமாகத்தான் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். நேசிக்கும் இதயத்தையும் சுவாசித்த உயிரையும் ஒரு நாளும் மறக்க இயலாது, மறந்தால் அது மரணமாகத்தான் இருக்கும் என்று சொல்லி திருமதி ராகினி மோகன் சொல்லியிருக்கிறார். எனக்கு இந்த கவிதைக்கு என் தேவனே உன்னிடம் ஒன்று கேட்பேன் என்ற பாடலை தாங்கன்னு சொல்லியிருக்கிறார். ஒளிகிறது பாடல் உங்களின் இறுதி கவிதையும் இறுதி பாடலாகவும் இருக்கிறது. பாடலை கேட்டுட்டு வருவோம். இது எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் கவிதையும் கானமும். என் தேவனே உன்னிடம் ஒன்று கேட்டேன், என் தேவியின் பொன்முகம் என்று பார்த்தேன். நீ அல்லவோ தந்தது இந்த வாழ்க்கை, நீ காட்டினால் போகிறேன் அந்த பாதை. பொன்னுஞ்சல் ஒன்று என் வீட்டில் ஆடும், தாய்முள்ளம் அங்கே தாலாட்டு பாடும். நாள்தோறும் என்னை தேடாமல் தேடும், காணாத கண்கள் கண்ணீரில் ஆடும். கண்ணீரை மாற்றும் உன் கைகள் எங்கே, எங்கென்று தேடும் உன் பிள்ளையே. என் தேவனே உன்னிடம் ஒன்று கேட்பேன், என் தேவியின் பொன்முகம் என்று பார்ப்பேன். நீ அல்லவோ தந்தது இந்த வாழ்க்கை, நீ காட்டினால் போகிறேன் அந்த பாதை.
நேர்கள் இதுவரையும் கேட்டது லண்டன் ஹெண்டபரி பகுதியிலிருந்து திருமதி ராகினி மோகன் எழுதி அனுப்பிய கவிதையும் காணமும். சரி நேர்களே, ஒலிக்கும் பாடலோடு எனக்கு விரும்பிய பாடலோடு நானும் விடைபெற்று செல்லப் போகிறேன். மற்றொரு கவிதையும் காணத்தோடு வருகிற சனிக்கிழமை உங்களை சந்திப்பேன் என்று கூறிக்கொண்டு இதுவரை நேரமும் நிகழ்ச்சிக்கு தொழில்நுட்பத்தில் உதவிய எனது அன்பின் நண்பன் உங்கள் ரவிஷான் மற்றும் திருமதி ரவிஷானுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்று செல்கிறேன். வணக்கம் நேர்களே, வாழ்க வளமோடு. நான் ஆசையை வென்ற ஒரு புத்தனுமல்ல, என் காதலை சொல்ல நான் கம்பனுமல்ல. உன் காது கடித்தேன் நான் கனவினில் மெல்ல, இன்று கட்டி அணைத்தேன் இது கற்பனை அல்ல. அடிமனம் தவிக்கும் அடிக்கடி துடிக்கும் ஆசையை திறகிவிடு, இருவிழி மயங்கி இதழ்களில் இறங்கி உயிர் வரை பரகிவிடு. முத்தம் வழங்காது ரத்தம் அடங்காது. நீ நடந்தால் நடையழகு, நீ சிரித்தால் சிரிப்பழகு, நீ பேசும் தமிழழகு, நீ ஒருவன் தான் அழகு. அழகு அழகு நான் பார்ப்பதில் எல்லாம் உடவுன் முகம்தானே, நான் கேட்பதில் எல்லாம் அடவும் குரலானே. அந்த வான்மழை எல்லாம் இந்த பூமிக்குத்தானே, என் வாலிபம் எல்லாம் இந்த சாமிக்குத்தானே. மடல் கொண்ட மலர்கள் மலர்ந்தது எனக்கு மதுரசம் அருந்தட்டுமா. விடுகின்ற வரையில் முடிகின்ற வரையில் கவிதைகள் எழுதட்டுமா. முத்தம் என்ற